2018-19 ஃபினான்ஷியல் இயர்ல 500 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. எதுக்காக? இந்த ஆபரேஷன் கிரீன்ஸ் திட்டத்திற்காக. இந்த திட்டம் டாப் கிராப்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. டாப் கிராப்ஸ்னா என்னப்பா? டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ, தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு. நாடு முழுக்க இந்த 3 காய்கறிகளை தான் மக்கள் அதிகமா சாப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. இதனுடைய விலையோ ஒரு சமயம் ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு சமயம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. இதனால மக்கள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இதை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க. இதை சரி செய்வதற்காக 2018-19 ஃபினான்ஷியல் இயர்ல 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி உருவாக்கப்பட்ட திட்டம் தான் ஆபரேஷன் கிரீன்ஸ். இதன் மூலம் இந்த ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த டாப் கிராப்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸை டைரக்டா மார்க்கெட்டு கூட கனெக்ட் பண்றாங்க. ஒன்னு. ரெண்டாவது என்னன்னா, பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன். ப்ரொடியூசர்ஸ்க்கும், அதாவது விவசாயிகளுக்கும், கன்சியூமர்ஸ் அதை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் இந்த டாப் கிராப்ஸ் பிரைஸ் ஸ்டெபிலைசேஷனோட கிடைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. விலை ஏற்றம் அதிகமாகவும் இல்லாம விலை குறைச்சலாவும் இல்லாம. அதே போல டியூவல் யூஸ் வெரைட்டிஸ். பழம் பறிச்சு நாம சாப்பிடுறோம், மீதமா இருக்கக்கூடிய செடியை ஆடு மாடு சாப்பிடுது. இதுதான் டியூவல் யூஸ் வெரைட்டி. அதே போல போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ நாம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றாங்க. இதன் மூலமா அதுக்காக ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தணும், ஆக்ரோ லாஜிஸ்டிக்ஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும். ஆக்ரோ லாஜிஸ்டிக்ஸ்னா டிரான்ஸ்போர்டேஷன். விவசாய விளை நிலத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு டிரான்ஸ்போர்ட் மூலம் சீக்கிரம் வச்சிடணும். அங்க ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, ஏசி ஸ்டோரேஜ் வச்சு அதை நம்ம ரொம்ப நேரத்துக்கு ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்டோர் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும். ஒருவேளை மக்கள் வாங்கவே இல்லைன்னா அதை ஃபுட் ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ தக்காளி இருக்கா, அந்த தக்காளியை டொமேட்டோ சாஸா மாத்தினா இன்னும் அதிக நாள் ஷெல்ஃப் லைஃப் வரும். இப்போ பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு இருக்கா, இந்த உருளைக்கிழங்கு அப்படியே விடாம உருளைக்கிழங்கு சிப்ஸா மாத்திட்டோம்னா இன்னும் அதை ரொம்ப நாள் வச்சிருக்கலாம், மக்களுக்கு அதிகப்படியான விலைக்கும் கொடுக்கலாம், வேல்யூ ஆட் பண்ணி. இதை ஃபுட் ப்ராசஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கை செட் பண்ணணும். அதாவது டிமாண்டும் எவ்வளவு டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம விவசாயிகளை ப்ரொடக்ஷன் பண்ண சொல்லணும். சப்ளை ப்ராப்பரா பண்ணணும்ன்றது தான் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ். இதுதான் ஆபரேஷன் கிரீன்ஸ்.